இதில் பார்த்தீங்கன்னா ரீஒர்க் வந்திருக்கு செட்டு. ரீஒர்க் செட்டு தான். என்னென்னா இந்த போர்டு தான் போட்டிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிகேவில் வந்து 4191 வந்து மோனோ போர்டு போட்டிருக்காங்க. இது வந்து போர்டு கம்ப்ளைண்ட் ஆகிட்டு இதில் வந்து இந்த ரெசின்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகி அரிச்சிட்டு இந்த தண்ணி ஏதோ பட்டா மாதிரி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த அரிச்சு அந்த இதெல்லாம் கான்டாக்ட் ஆகிற அந்த கால் எல்லாமே அந்த டேமேஜ் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசிபியில் வந்து வெளில இங்கே பார்த்தா இந்த சைடு பேக் சைடு பார்த்தா கான்டாக்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா சரியான கான்டாக்ட் இல்லாமல் போர்டு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடும். அடிக்கடி வந்து இந்த போர்டு வந்து ரீஒர்க் பண்ணிகிட்டே இருக்குமா, அதனால வரன்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்சர் ஓப்பன் ஆகிருப்பாருங்க. ஃபீட்பேக் கண்டென்சர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதனால நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த போர்டை வந்து எடுத்துகிட்டு இதுக்கு பதில் நம்ம வந்து இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீஒர்க் போர்டு. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா புது போர்டு மாரியே இருக்கும். இந்த போர்டு வந்து ஏற்கனவே வந்து நான் ரீஒர்க் வீடியோ போட்டிருந்தேன். சரி இப்போ இந்த ஆம்பிளிஃபயரில் மாட்டிடலாம் சொல்லிட்டு 2 ஃபீட்டை மாட்டிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி ரெடி பண்ணி ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஏதோ பட்டா மாதிரி தான் இருக்குது ஆம்பிளிஃபயரில். நம்ம ரீஒர்க் பண்ணி வச்சு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சு ஒரு டெஸ்ட் ஆகிடுச்சு. நான் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த போர்டை வந்து 2 ஃபீட்டு போர்டை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு ரிசல்ட் பார்ப்போம். சப்போர்ட் ரிசல்ட்டு இது ரீஒர்க் ஆம்பிளிஃபயர் தான். இந்த ஆம்பிளிஃபயரில் வந்து நம்ம ரீஒர்க் தான் பண்ணியிருக்கோம். இது நம்ம ஃப்ரெண்டு போட்டுருந்தாரு. அவர் வெளியூரில் இருக்கனால மறுபடியும் நம்மள்ட்ட ரீஒர்க் வந்துச்சு. நம்ம இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிகே 4141 இருந்துச்சு மோனோ போர்டு. அதை எடுத்துகிட்டு நம்ம 2 ஃபீட்டு போட்டிருக்கோம். ஏன்னா அந்த மோனோ போர்டு வந்து கம்ப்ளைண்ட்டு, அதனால் எடுத்துகிட்டு வந்து நம்ம அதே இடத்துல வந்து நம்ம வந்து ரீஒர்க் பண்ண போர்டு தான் போட்டிருக்கோம். போர்டு பக்கான ரிசல்ட் இருக்குது. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம இப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அவுட்ரு பேஸுக்காக ஒரு சப்புபிடி வந்து போட்டிருக்கோம். எதுக்காகனா இவங்க யூஸ் பண்ணுறது வந்து டீ கார்டு வச்சுருக்காங்க. அந்த டீ கார்டில் தான் இந்த செட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு லோக்கரில். அவங்க வந்து அவுட்ரு பேஸ் வந்து அதிகமாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவரை விட பேஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சரி அதுக்காக வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். நல்லா ரிசல்ட் பக்காவாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது ரீஒர்க் ஆம்பிளிஃபயர் தான் நம்மள்ட்ட நிறைய வருது, அதனால் வீடியோ போடல. இந்த ஆம்பிளிஃபயரில் என்ன எதனால் போட்டோன்னா நம்ம இந்த போர்டை ரெடி பண்ணி போட்டதுனால இந்த வீடியோ எடுக்கிறேன். எந்த போர்டுமே வீணாகக்கூடாதுங்கிறதுக்காக இதை வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போ இந்த போர்டு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிட்டு தூக்கி போட்டிருந்தோம்னா இந்த ரிசல்ட் இருக்காது. பக்கான ரிசல்ட் இருக்குது. நம்ம வந்து ஒர்க்கு முடிச்சிட்டோம். எல்இடி இது பாருங்கள், எல்லாமே ஒர்க்கான கண்டிஷன்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.